வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேனக்கிழங்கு தவா ஃப்ரை தான் செய்ய போறோம். பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் எப்படி டெக்ஸ்சர்ல சூப்பரா ப்ரிப்பேர் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனக்கிழங்கு மட்டும் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க சேனக்கிழங்குல மேல இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம நான் கட் பண்ற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்லைஸா பெருசா கட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 3 ஸ்பைசஸ் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு ஆட் பண்ண போறோம். குழம்பு மிளகாய் தூள், உப்பு, ரெட் சில்லி பவுடர் இது மட்டும்தான். இதை நல்லா பிசைஞ்சு இது வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சமா கையில தண்ணி ஆட் பண்ணிட்டு தெளிச்சுட்டு லைட்டா நல்லா பிசைஞ்சு எல்லா இடமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மேனிகிரேட் பண்ணி வச்சிடுங்க. 1/2 hour கழிச்சு நீங்க எடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். 1/2 hour சோக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு தவா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். 1 குழிக்கரண்டி அளவுக்கு தவா வச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பிரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான டிப் என்னன்னா, தவா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து மேனிகிரேட் பண்ணி வச்சிருந்த சேனக்கிழங்கு எடுத்து ஒண்ணா தவா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். மசாலா வந்து நல்லா மேல கோட்டா இருக்கணும். உங்களுக்கு மசாலா ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சரு. அந்த டெக்ஸ்சரோட நம்ம அப்படியே மூடி போட்டு 1/2 hour சோக் பண்ண விட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து தவால ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மட்டும்தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லயும் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா மேலே எல்லாம் பிளாக்கா ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க நல்லா குக் பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு இருக்கேன். அதை தான் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ண விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுட சுட சேனக்கிழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தோடையும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் சூப்பரா இருக்கும். சாம்பார் கூடயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா உடைக்கும் போதே தெரியும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.